ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி. இன்னைக்கு சூப்பரான ஒரு தேங்காய் பால் ரெசிபி பார்க்க போகிறோம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஓகே, இதை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் கொஞ்சோண்டு தேங்காவும் இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ரெண்டே ரெண்டு மிளகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நெஞ்சு சளியெல்லாம் நல்லா வெளியில் கொண்டு வந்துடும். இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெது வெதுன்னு. இந்த தண்ணியை ஊற்றி நம்ம தேங்காய் பால் அடிச்சுக்கலாம். நான் 3 வாட்டி தேங்காய் பால் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ மிக்சியில் பாருங்கள், நம்ம எடுத்து வச்சதெல்லாம் மிக்சியில் போட்டாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம முதல் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இதை நல்லா வடிகட்டிக்கலாம். பாருங்க, இப்போ முதல் பால் வடிகட்டியாச்சு. இப்போ மறுபடியும் ரெண்டாவது வாட்டியும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ரெண்டாவது வாட்டியும் வடிகட்டிக்கலாம். இப்போ ரெண்டாவது வாட்டியும் அரைச்சாச்சு, இதை நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ அடுத்தது மூணாவது வாட்டியும் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றி அடிச்சிடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, மூணாவது பாலும் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் இன்னும் 2 பொருள் சேர்த்துடலாம். ஒன்று வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் இது 3 பேருக்கு எடுத்திருக்கேன், அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் நிறையா குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் அதுக்கேற்றாப்புல நீங்கள் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம். அப்புறம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை வேண்டாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் பெரியவங்க தான் குடிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இன்னும் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குறீங்க இல்லை வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னா இது இன்னும் டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம், கல்லுப்பாவே சேர்த்துக்கலாம். அதை பாருங்க, நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் எனக்கு பிடிக்கும், அதனால நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த தேங்காய் பால் நம்ம தினைக்குமே எடுத்துக்கலாம். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னு ரொம்ப பளபளப்பாக இருக்கும். அதேமாரி போன் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுங்க. தேங்காய் பாலாக எடுக்கிறத காட்டிலும் தேங்காவாக சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது தான். இருந்தாலும் தேங்காய் பால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் வயிற்றுப்புண் இருக்கவங்களும் இது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு முக்கியமாக தேங்காய் நிறைய கொடுங்கங்க. தேங்காய்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக தினைக்கும் தேங்காய் கொடுங்க குழந்தைங்களுக்கு. தேங்காய் பாலாக கொடுங்க, தேங்காயாகவும் கொடுங்க. ஸ்நாக்ஸுக்கு கூட தேங்காய் அவங்களுக்கு கொடுத்து விடுங்க, ரொம்ப நல்லது. இந்த வயசானதுக்கப்புறம் இந்த மூட்டு வலி வர்றது அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் இந்த தேங்காய் பால் தினைக்குமே எடுக்கிறதுனால. இது நீங்கள் ஒருவேளை ஈவினிங் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரிலாம் இஞ்சி மிளகுலாம் போட்டு கொடுக்கும்போது நல்லாவே செரிமானமும் ஆயிரும் உங்களுக்கு. அதே மாதிரி எடை கூடவே மாட்டேங்கிறாங்க, வெயிட் கெயின் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னா, டீனேஜ் குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்குமே தேங்காய் பால் கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கின் பளபளப்பாகும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹேரும் நல்லா இருக்கும். ஹேரும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, பளபளப்பாக இருக்கும். ஓகேவா? உங்கள் ஸ்கின்லாம் நல்லா க்ளோவாக ஆகும். அதே மாதிரி நம்மளோட எலும்புகளுக்கும் இந்த தேங்காய் பால் ரொம்ப நல்லது. தேங்காய் பாலாவும் எடுங்க, தேங்காயும் நிறைய கொடுங்க, நிறைய சாப்பிடுங்க. சரிங்களா?
இப்போ உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னா, இந்த மாரி இந்த மாரி இஞ்சி, மிளகு, மஞ்சத்தூள் இப்படிலாம் போட்டு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சளியெல்லாம் வெளிக்கொண்டு வந்துரும் உங்களுக்கு. நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த தேங்காய் பால். சரிங்களா? அதனால சளி பிடிச்சிருக்கும்போது இந்த மாரி போட்டு குடிங்க. இப்போ இந்த மாரி செஞ்சு குடிங்க. இல்ல நார்மலா நம்ம பிளெயினா எப்பயும் போல போடுற மாரி குடிக்கலாம். இப்படி நீங்க குடிக்கும்போது சீக்கிரமா உங்களுக்கு செரிமானம் ஆயிடும். ஏன்னா சில பேருக்கு தேங்காய் பால் வந்து செரிமானம் ஆகாது. கொஞ்சம் பெரியவங்களுக்குலாம் குடுக்கும்போது சில பேருக்கு செரிமானம் ஆகாது. அப்போ வந்து நீங்க இந்த மாரி குடுக்கும்போது உங்களுக்கு செரிமானமும் ஆயிடும். ஆ சளி இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமா வெளியில வந்துரும். இந்த அதே மாரி நாட்டு சர்க்கரையோ, இல்ல வெல்லமோ போடாம குடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். கண்டிப்பா உடல் எடை கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆ அப்புறம் எலும்புகள்ல நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. இங்கே பாருங்க பாருங்க, நல்லா இருந்துச்சா யுவன்? தேங்காய் பால் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா கவின்? நல்லா இருக்கா? பார்த்தீங்களா? இப்படிதான் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது குடும்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கும் தெம்பு வேணும்ல, அதனால் அப்பப்போ இதெல்லாம் செஞ்சு குடிக்கிறேன். ஓகே பாருங்க, நானும் குடிக்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக உரப்பாக இருக்குது, ஏன்னா இஞ்சி சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் லைட்டாக உரப்பாக இருக்குது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.